தேர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற illustration 10 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே நம்ம போட்டுற போகிறோம். 31st March 2017 சொல்லியிருக்காங்க. கிளப் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட்ஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சிருங்க. அதான் தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உள்ளது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். மறக்காம அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா 2015-16ல இருக்கிற ஒரு 2000ம் 2017-18ல இருக்கிற 1500 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல அந்த இயர் மட்டும் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இயரோ ப்ரீவியஸ் இயரோ வந்துட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. அதனால அதை நம்ம இப்போ மைனஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 500 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ண போறோம். இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதை பிரிக்க போறோம். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஃபர்ஸ்ட் அந்த இயர்ல ரிசீவ் பண்ண காசு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கு. ஸோ இதுல சப்ஸ்கிரிப்ஷன் 2015-16 ஒரு 2000 ரூபாய் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயரை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 25,000ல 2,000 போச்சுன்னா 23,000. நெக்ஸ்ட் 2017-18 வந்து ஒரு 1,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் இயர் காசு எடுத்து எழுதிக்கிறோம். 17-18 1,500. இப்போ இதுவுமே நம்ம இதுல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா 21,500 வந்திருக்கு. ஃபைனலி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க, பெற வேண்டியது. ஸோ போன சம்பள பண்ண மாதிரி தான் அவுட்ஸ்டாண்டிங்னாலே நம்ம அதை ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வருஷம் வர வேண்டிய காசு அந்த 500 ரூபாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 21,000 கூட 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ 22,000 வரும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டதுனால பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அசெட்ல நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகும். ஏன்னா நம்ம இந்த காசை ரிசீவ் பண்ண போகிறோம். அதனால தான் பெற வேண்டிய சந்தாவை அசெட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு பதிலாக இந்த இயரே நம்ம ரிசீவ் பண்ண 1,500 லைபிலிட்டி சைடில் எழுதுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது முன்கூட்டி பெற்றது 1,500 rupees. ஸோ இதோட நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 முடியுது. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 10 இருக்கும். நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். மற்ற எல்லாமே இப்போ போட்ட ஃபார்ம்ல தான் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் பசங்க இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.